படம் வேற லெவலில் என்னால் சமைக்க மாட்டோம். சீட்டே கிடையாது. அடுத்த சாப்பிடவே கீழே உட்காரணும். போய் பாருங்க. தலை 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 படம்லாம் அருமையான படங்க, நல்ல படம். ஒன்ஸ் மோர் போட மாட்டேன்ட்டாங்க. அந்த பத்துக்கு போகிறோம், எங்கள் பத்துக்கு போட மாட்டேன்ட்டாங்க. ஒருத்தன் தேட்டர் அச்சு ஓடுங்க. இங்கெல்லாம் ரிவ்யூ வராதுங்க. உங்கள் ரிவ்யூலாம் கெட்டு போகும். போட மாட்டாங்க. ஒரு பாட்டு போட்டாங்க ஸ்டார்டிங், ஒரு பாட்டு போட்டாங்க. ஓகே உள்ள போய் சேர்ந்து அடிக்க வராங்க ப்ரோ. தப்பு தான் ப்ரோ. விஜய்க்கு நான் மட்டும் எல்லா போட்டு 2 வாட்டி ப்ரோ. அஜித் தான் மட்டும் ஒரு வாட்டி தான் ப்ரோ. ரோகிணியில் இது பேர் நடந்துச்சுன்னா தேட்டர் ஓடியும் தலை. கில்லி பாட்டு மட்டும் 2 தடவை போடல. தலை பாட்டு போட ஓட்டி ஓட்டி போறானே. ஓடியும் ரோஹிணி தேட்டர் ஓட்டி ஓட்டி போறானே. ரோஹிணினா தலை தான். அப்புறம் என்ன வந்தாச்சு, தலையை 9 AM ஷோ, அவ்வளோதான். இன்னைக்கு நாள் ஹாப்பி. தலை பர்த்டே இன்னைக்கு, அவ்வளோதான். தலைக்கு ஏதாவது விஷஸ் கன்வே பண்ணனும்னா என்ன சொல்லுவீங்க? தலை வேர்ல்டு டூர் போங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் சொன்ன மாதிரி வாழுங்க. நாங்களும் நீங்கள் சொன்ன மாதிரி வாழ்கிறோம். வருஷத்துக்கு ஒரு படம், அது போதும் எங்களுக்கு. தலை தரிசனம் அவ்வளோ. ரீரிலீஸ் மாதிரி இல்லை, ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்குது நிஜமா. ஒவ்வொரு சீனும் தலை வர சீன், ஒவ்வொரு சீனுமே சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்தது. கேட்கவே ஆனால் புது படமான ரொம்ப நாள் கழிச்சு தியேட்டர்ல பாத்துருக்கீங்கல்ல, தியேட்டரோட அந்த ஃபீல் எப்படி? தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் நிஜமாலுமே வேற லெவலில் இருந்தது. இப்பயுமே வந்து புதுசாக பார்க்குற மாதிரி தான் இருக்குது. தியேட்டரில் பார்க்குற எப்பயுமே வந்து தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸே தனி தான். செம்மையாக இருக்கும். படம் வேற லெவலில் இருக்கும். என்ன ஒன்ஸ் மோர் கேட்டால் போடவே இல்லை. பாட்டெல்லாம் எப்படி? வைபெல்லாம் பாட்டெல்லாம் சரியான வைப்பு. தியேட்டருக்குள்ளே பட்டாசுலாம் போட்டு வெளுத்துட்டானுங்க. ஓகே, தலைக்கு ஏதாவது பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணனும்னா என்ன சொல்வீங்க? தலைக்கு என்ன, இன்னும் நீங்கள் நிறையா படம் பண்ணணும். உங்கள் உடம்ப கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஹாப்பி பர்த்டே தான் சொல்ல முடியும், வேறு என்ன சொல்ல முடியும். அப்பப்போ வந்து கொஞ்சம் ஃபேன்ஸுக்காக ஏதாவது ஃபர்ஸ்ட் லுக் விடுறது, இந்த மாதிரி ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணுங்க. படம் வந்து மாசாக இருந்துச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. இந்த ஃபஸ்ட்டு படம் பார்க்குறப்ப ஃபஸ்ட் தடவை ரீசன் அப்போ பார்த்தப்போ கூட இவ்வளோ வைப் இல்லை. இன்றைக்கி பசங்களோட காலைல 9 மணிக்கு படத்துக்கு கிளம்பி வரணுங்கிறதே ஒரு, இன்றைக்கி தலை பர்த்டே வேறு, தலை படம் கண்டிப்பாக பார்த்தே ஆகணுன்ட்டு காலைல 9 மணிலாம் டானு படத்துக்கு வந்தாச்சு. உள்ள சாங் அதுக்கான வைபெல்லாம் எப்படி இருக்கு? சாங்கெல்லாம் ரீப்ளே போட சொல்லி படத்தை சட்டை வச்சு மறைச்சிட்டாங்க போய் ப்ரொஜெக்டரில். இப்போ நீ படத்தை போறியா இல்லை ஸ்க்ரீனை கிளிக்கவா அப்படின்னு. பவுன்சர்லாம் நிற்க, தம்பி ஓரமாக போப்பான். ஆனால் நீங்கள் போய் கொஞ்சம் ஓரமாக நில்லுங்க, நான் படத்தை ரீவைண்ட் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு பண்ணுறாங்க பசங்க. தலைக்கு ஏதாவது பர்த்டே விஷஸ் கன்வே பண்ணனும்னா என்ன சொல்லுங்க? தலை நீங்கள் இதை பார்ப்பீங்களா எனக்கு தெரில. ஹாப்பி பர்த்டே தலை. தலை படம் வந்து நாங்கள் தீனா படத்துக்காக ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். உள்ளே வந்து அந்த என்ஜாய்மெண்ட் உண்மையாக நல்லா இருந்தது. ஏன்னா வந்து எல்லா தலை ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உள்ள பட்டாசு வெடிக்க முடியாது கூட நம்ம பட்டாசு வச்சு நல்லா என்ஜாய் பண்ணாங்க. உண்மையாக ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அந்த விஷயத்தில். என்னென்னா ஒரு ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, பாட்டு அது மட்டும் தான் போடலை. ஸோ என்னென்னா May 1 தலை பர்த்டேக்காக தான் ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, அதுதான் போடலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா உண்மையாக செம்ம ஹாப்பியாக இருந்து எல்லாமே ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். வேற லெவலில் இருந்து அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தீனா படத்தை மறுபடியும் பார்க்கும்போது உண்மையாக நல்லா பண்ணுவோம். நல்லா எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருந்துச்சுக்கா. ஆனால் சரியில்லை, தேட்டருக்கான சரியில்லை. தலை படத்தையே ஒரு பாட்டு போட மாட்டேன்றான். தலை பிறந்தநாள் அதுமா தலை பாட்டு ஒன்று கூட போடல. அது உண்மையாக கண்டிக்கணும். அது மட்டும் இல்லை, கில்லி படத்துக்கு போகிறானே தலைக்கு ஒரு பாட்டு போட மாட்டேன்றானே. பவுன்ஸ் எல்லாம் போட்டு தள்ளுறான். இல்லை நீங்கள் கேட்கணும். லவ் யூ தலை, ஹாப்பி பர்த்டே தலை. பயங்கரமா. ஆனால் வருஷ எக்ஸ்பீரியன்ஸ் கமலா தியேட்டரில் நல்லா இருக்கும். ரோஹிணி தண்டா வேஸ்ட். மங்காத பாட்டு அப்ரிஷியேட் பண்ணிடுறாங்க உள்ள போட்டு. ரோஹிணி தேட்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி வர்றது வந்து தலை பர்த்டே அன்றைக்கி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. மங்காத்தா படம் ரிலீஸ் ஆகுது ஆல்ரெடி ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. சரி ஓகே, தீனா ரிலீஸ் ஆகிருக்கு. நான் பிறந்த அன்றைக்கி ரிலீஸ் ஆன படம் அது. ஸோ அந்த படத்தை ஃபஸ்ட் டைம் தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு வந்தேன். ரொம்ப ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ரோஹிணியில். ஃபேன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு எந்த விதமான ஒரு செலிப்ரேஷன், எந்த ஒரு செட்டப்பும் முன்னாடி அவங்க பண்ணி வைக்கல. பவுன்சர்ஸ் வச்சுருக்காங்க, ஆனால் பவுன்சர்ஸ் வந்து ஃபேன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறாங்களே தவிர சேஃப்டி எதுவுமே பண்ணவே இல்லை. கண்ட்ரோல் பண்ணி உட்கார வைக்கிறதுக்கு அவங்களே வந்து வைலன்ஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உள்ள. ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் ரோஹிணியில். பாட்டு வந்து 2 டைம் போட்டாங்க, அது பிளாஸ்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. திருப்பி நாங்கள் வந்து அந்த பிளாசா கார்னரில் வந்து ஒரு ஃபைட் சீன் வரும். கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக நாங்கள் கத்திட்டு இருக்கோம்ல. பவுன்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் என்ன இப்போ ஏசியில் உட்காந்துருக்கீங்க, வெளியே எவ்வளோ பேர் வெயில் நிற்கிறாங்க, கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிறாங்க. எப்போயாச்சும் தான் தலை படமே விட்றாரு. ரீலைஸ் பண்ணுறது எங்களுக்கு வந்து அதிசயமாக இருந்துச்சு. நாங்கள் இவ்வளோ மேலே நான் பாக்ஸில் உட்காந்துருந்தேன் மேம். அங்கேருந்து வந்துட்டு கீழே வந்து உட்காந்துறேன், போடவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷமாக கத்துறாங்க பசங்க, அவ்வளோ பேர் ப்ளீஸுன்றாங்க, சாருன்றாங்க, தலைன்றாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மதிக்கல. அது ரொம்ப எனக்கு மன வருத்தமாக இருந்துச்சு. சத்தியமாக எனக்கு
ஆனால் செலிப்ரேஷனாக நான் துணிவுக்கு வந்தேன் கிடச்சா சூப்பராக இருந்துச்சு. சரி அதே மாதிரி இருக்குன்னு நினச்சி தான் இங்கே வந்தேன். ஆனால் ஒஸ்ட்டாக பண்ணிட்டாங்க. ஒன்றுமே அதான் வத்தி குச்சி பற்றி அது மட்டும் தான் 2 டைம் போட்டாங்க, மற்றபடி எதுவுமே போடல. 3 டைம் போட்டாங்க தலை. சூரத்தேங்காய் வந்து 3 டைம் போட்டாங்க. நானே வந்தேன். சூரத்தேங்காய்லாம் 3 டைம் போட்டாங்க. அதான் வத்தி குச்சி பற்றி அது மட்டும் தான் 2 டைம் போட்டாங்க, மற்றபடி எதுவுமே போடல. ரொம்ப நான் மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது வருத்தம் தான். ஏன்னா சும்மா காமன் நேரமாக கத்திட்டு இருக்கோம் நாங்கள். கொஞ்சமாக ஒரு கிளிப்பு போடுங்கன்ட்டு சுத்தமாக போடல. அது ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு. அது ஏகே ஸ்க்ரீனில் பார்த்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. இன்றைக்கி தலை பிறந்த நாள் வேறு. ஹாப்பி பர்த்டே தலை. அதுக்கோசரமாச்சும் போட்டுடலாம், ஆனால் அதுக்கும் போடல. ஆமாம் கில்லி அதே நல்லா இருந்துச்சு ப்ரோ. ஏன்னா அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. எங்கள் வந்து ஒரே ஒரு சீன் போட்டுருந்தா நாங்கள் வந்து ஃபுல்லாக நான் வந்து மனசு ஃபுல்லாக நிறைஞ்சு போயிருப்பேன். ஆனால் அது வந்து போடல. ரொம்ப கொஞ்சம் ஒரு இது அவ்வளோதான். தலையோட பர்த்டே அன்னைக்கு தலை படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு தியேட்டரில் பார்க்குறது? வேறு மாதிரிக்கா உள்ள பிளாஸ்ட் பண்ணுறாங்க. பட்டாசு 1000 சாரம் வெடிக்கிறானுங்க. உள்ள வீடியோ இருக்கேன்ட்டு போலீஸ்லாம் உள்ளே வருதுன்னா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. எல்லாமே வேற மாதிரி போயிடுச்சு. எல்லாம் தொண்டை பார்த்தீங்களா? தலை வெறிய நான் கில்லி தள்ளி ஒரே ஃபஸ்ட்டு நாள்ல உங்களை அடிச்சாச்சுப்பா. பாட்டெல்லாம் எப்படி வைப் பண்ணீங்களா? ஃபுல்லாக எல்லாமே ஸ்க்ரீனே தெரியாத அளவுக்கு எல்லாருமே முன்னாடி போய் ஆடிட்டே இருந்தாங்க. நீங்கள் எப்படி என்ஜாய் பண்ணீங்க? நல்லா என்ஜாய் பண்ண சூப்பர். இப்போ பொதுவாக தியேட்டரில் ரிலீஸ் ஆனாலே பசங்க தான் வைப் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. ஸோ கேர்ள்ஸ் நீங்கள் எப்படி வைப் பண்ணீங்க? அதே மாதிரி தான் இட் வாஸ் லைக் ரியலி குட். எல்லாருமே வைப் அந்த மாதிரிலாம் இல்லை, எல்லாருமே ஜாலியாக நாங்கள் கட்டி இது பண்ணிட்டு எல்லாருமே நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே 1 உழைப்பாளர் தினம் விட நம்ம தலையோட பர்த்டே. அவருக்கு வந்து இந்த நாளில் அவருக்கு வந்து இந்த நாளில் வந்து இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் தலை. இந்த உலகம் இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்க் எடுத்து நீங்கள் படம் நடிக்க வேணாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே வந்து நல்லா நீங்கள் உங்கள் திறமையால் பண்ணுறீங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய அடிப்படுது, அதெல்லாம் நீங்கள் பண்ண வேணாம். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மே 1 தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறோம். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல்ல மனிதனுக்கு இவ்வளோ பெரிய ரசிகர் இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து உண்மையாகவே பெருமைப்படுறோம். ஏன்னா அவர் வந்து உழைப்பால் உயர்ந்தவர். அதனால தான் அவர் ஒரு ரோல் மாடலாக எடுத்து நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு யங்ஸ்டர்னு பார்த்தீங்கன்னா அவர் வழியில் வந்து பின்பற்றுறோம். எனவே இனிய பிறந்தநாள் தலை.